शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वर वेदांत सिद्धांत गोचरम समगोचरम गोविंदम परमानंदम सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. விவேக சூடாமணியை சேர்ந்தா அதுல ஒரு சிஷ்யன் குருவை உபசதனம் பண்ணி வேதாந்த விஷயங்களை எல்லாம் கேட்டதாக இந்த ஆரம்பிக்கிறது. அதுக்கு கூறப்பட்ட பதில்களாக இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. அவன் என்ன கேட்டான்? கோ நாம வந்தா கதம் ஏஷ ஆகதா கதம் பிரதிஷ்டாஸ்ய கதம் விமோக்ஷா கோ அசௌ அனாத்மா பரமஹா கஹா ஆத்மா தயோஹோ விவேகா கதம் ஏததுச்சதாம் அப்படின்னு கேட்டான். பந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டான். இந்த பந்தமானது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டான். இது வந்தது எப்படி பிரதிஷ்டையா என்கிட்ட நிலை கொண்டு இருக்கு? ஏதோ வந்தது வந்துட்டு போக வேண்டியதானாக்கா நான் சாகர பரியந்தம் கூடவே இந்த பந்தம் வந்திருக்கு. சம்சார பந்தம் எப்படி வந்தது? இதிலிருந்து எப்படி விடுபடுறது? விமோக்ஷா கதம் விமோக்ஷா, இதிலிருந்து எப்படி விமோசனத்தை அடையாது? கோசோ அனாத்மா, அனாத்மான்னா என்ன? பரமஹா கஹா ஆத்மா, பரமாத்மான்னா என்ன? அப்புறம் இந்த அனாத்மா ஆத்மா அனாத்மா விவேகம் எப்படி வரும்? தயோஹோ விவேகா கதம் அப்படின்னு 7 கேள்வி கேட்டான். அதுக்கு இவர் என்ன பண்ணாரு? கோ அசௌ அனாத்மா அப்படின்ற கேள்வியை முதல்ல எடுத்துட்டு இந்த சரீரங்கள் தான் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இதெல்லாம் அனாத்மாவா, இந்த பிரபஞ்சமும் அனாத்மா தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். அப்புறம் ஆத்மான்றது எதோடையும் சம்பந்தப்படாம இருக்கு, இது எதுலையும் சத்தாகவும் சித்தாகவும் கேவலமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது சத்துன்னு சொல்லி பரமாத்மாவை பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? கோணாம பந்தா அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. பந்தம்னா என்ன? இந்த சம்சார பந்தம், எனக்கும் இந்த சரீரத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் தான் பந்தமானது. இந்த சரீர சம்பந்தம் வந்த உடனே காமம், குரோதம், லோபம், மோகம் எல்லாம் சேர்ந்து வந்தது, இந்த சம்சாரம் ஆயிடுச்சு, அதுதான் பந்தம் அப்படின்னாரு. கதம் ஏஷ ஆகதா, இது என்னமா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இது ஆவரண சக்தியினாலையும் நிக்ஷேப சக்தியினாலையும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதம் பிரதிஷ்டா அஸ்ய அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதா ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் படம் இது. இப்போ கதம் பிரதிஷ்டா அஸ்ய, இந்த பந்தமானது எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னீங்க. ஆவரண சக்தியினாலேயும் நிக்ஷேப சக்தியினாலேயும் வந்ததுன்னு. இது ஏன் எங்கிட்டயே நிலை கொண்டு இருக்கு? அந்த பந்தம் வந்த உடனே பந்தம் வந்துருந்தாக்க போக வேண்டியதுதானே. அது போகாம அப்படியே ஞானம் வர பரியந்தம் இருந்து கொண்டே இருக்கமே, அது எதனால அப்படின்னு கேட்டார். கேட்டோன்னா அதுக்கு பதில் சொல்றாரு. சம்சாரம்ன்றது ஒரு விருட்சம் மாதிரி இருக்கு. சம்சாரம்ன்றது ஒரு விருட்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லியிருக்கு, பகவத்கீதையில சொல்லியிருக்கு. அதை மனசுல வச்சுட்டு இவர் எது சொன்னாலும் உபனிஷத்துல இருக்கக்கூடிய தத்துவத்தை தான் சொல்லுவார். அதனால அந்த ஸ்லோகத்தையும் அந்த மந்திரத்தையும் மனசுல வச்சுட்டு இப்ப இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கார். 145வது ஸ்லோகம். பீஜம் சம்ஸ்கிருதி பூமி ஜஸ்யது தமோ தேகாத்மஜீரங்குரஹ ராக பல்லவமம்புகர் மதுவபு ஸ்கந்தோசவச்சாகிகா அக்ராணீன் இந்திரிய சம்ஹதிஷ்ட விஷயாः புஷ்பாணி துக்கம் பலம் நானா கர்ம சமோத்பவம் பகுவிதம் ஓக்தாத்ர ஜீவः ககः. பீஜம் சம்ஸ்கிருதி பூமி ஜஸ்ய, இந்த சம்ஸ்கிருத்தின சம்சாரம், இந்த சம்சாரம் என்ற ஒரு விருட்சம். விருட்சம் அப்படின்றதுக்கு பூமி ஜஸ்ய, பூமியிலிருந்து உண்டானது பூமியா. எது வந்தது? விருட்சம் பூமியிலிருந்து உண்டாயிருக்கு. நம்ம பங்காண்ட சேரில இருந்து உண்டானது பங்கஜம் அப்படின்னு சொல்றோம். நீரிலிருந்து உண்டானது நீரஜா, சரத்துல இருந்து உண்டானது சரஜா, அப்புறம் நம்ம முட்டையில இருந்து உண்டானது அண்டஜா அப்படின்னா. ஒரு அம்மாவுடைய பிறந்தா யோனிஜா, அம்மா கிட்ட இருந்து பிறந்ததுன்னா யோனிஜா அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இந்த இதெல்லாம் தலையில இருக்கிற ஈரத்தினால பிரேதஜா அப்படின்னு சொல்லி இப்படி. அப்புறம் பூமியில இருந்து வரதெல்லாம்
பூமிஜா அல்லது உத்பிஜா அந்த குழந்து வருது அப்படின்ற அர்த்தத்துல சொல்லு. பூமிஜானாக்க விருட்சம்ன்ற அர்த்தம். இந்த சம்சார விருட்சத்தை எப்படி சொல்லியிருக்குன்றத முதல்ல பார்க்கணும். பகவத்கீதையில 15வது ஸ்லோகத்துல அவர் இந்த சம்சார விருட்சத்தை என்ன சொன்னார்னாக்க, ஊர்வமூலமதசாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதவித் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சம்சார விருட்சத்தை அவர் எப்படி பிகரட்டிவா சொல்லியிருக்காருனாக்க, ஊர்வ மூலம் வேறு மூலமாக மேல இருக்கு, கிளைகள்லாம் கீழே இருக்கு, அப்படி கலப்பட்ட ஒரு மரம் இது. அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, இந்த வேர்கள்லாம் மேல நோக்கி இருக்குன்னா பிரம்மம் மேல இருக்கு, அந்த பிரம்மத்தில இருந்து அவ்யக்தம் மாயை இதெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் கீழ் நோக்கி இருக்கு. அதே மாதிரி இந்த விருட்சம் மாதிரி இருக்கு அந்த சம்சார விருட்சமானது. ஊர்வம் மூலம், மூலம் என்ன இருக்கு அப்படின்னா அஜ்ஞானம் தான் மூலம். தெரியாததுனால ஆத்ம ஜானம் இருந்திருந்ததுனால் நமக்கு இருக்காது. ஆத்ம ஜானம் இல்லாததுனால என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அந்த அஜ்ஞானத்தினாலதான் கர்மம் காமம் எல்லாம் வந்தது. காமம் வந்தது. காமம் வந்த உடனே ஒரு செயல்ல ஈடுபட்டான். செயல்ல ஈடுபட்டதுனால பந்தம் வந்தது. பந்தத்தினால அவஸ்தப்பட்டு இருக்கான், நானும் அவஸ்தப்பட்டு இருக்கான் தான் பார்த்தோம். அந்த முதலையானது இவனை முழுங்கிடுது. அந்த சம்சாரன்ற முதலையானது இவனையே அது சாக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த மூலமா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் தான். அந்த மூலங்கள்லாம் எப்படி இருக்குன்னா மேல் நோக்கியதா இருக்கு. மாயெல்லாம் எப்படி இருக்குன்னா கீழ் நோக்கி இருக்கு. ஏன்னா எல்லா காலத்துக்குள்ள வந்தது. அவர் காலத்துக்கும் அப்பாற்பட்டவரா இருக்கார். இந்த மகாபூதங்கள்லாம் இருக்க, இதெல்லாம் அதுல சாக்கம். இந்த பஞ்சபூதங்கள்லாம் அதுக்கு சாக்கம் மாதிரி இருக்கு, அதனுடைய கிளைகளாக இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இந்திரியங்கள்லாம் எப்படி இருக்குன்னா அதெல்லாம் அந்த நுகர்ற பொருளாக இருக்கு, எல்லாம் இலைகளா இருக்கு. இந்த இந்திரியங்களோட அவன் சம்பந்தப்பட்டுறான். அவன் ஆத்மாவோட சம்பந்தப்படாத மனசோடையும் இந்திரியங்களோடையும் சம்பந்தப்பட்டதுனால என்னாச்சு, எல்லா விஷயங்களோட சேர்ந்த இதெல்லாம் இலைகளா இருக்கு. இதுல இவன் செய்யக்கூடிய கர்மாக்கள்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு பாவத்தையோ ஒரு புண்ணியத்தையோ கொடுக்கறது. எந்த கர்மா பண்ணாலும் அதுக்கு உண்டான பலனை கொடுத்துதான். அது பாவமா இருப்பான் அல்லது புண்ணியமா இருக்கும், ரெண்டு வழிதான் இருக்கு. இப்படி பாவ புண்ணியங்கள் எல்லாம் பூக்களா இருக்கு. அந்த பூக்கள்லாம் கனிஞ்சு என்ன இருக்குன்னா இவன் செய்கிற செயலை இவனுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுக்கறது. அது பழத்தை கொடுக்கறது, கனிகளை கொடுக்கறது. அந்த கனியானது எப்படி இருக்குன்னா இன்ப துன்பங்கள்ன்ற கனிய அந்த இது கொடுக்கறது. ஊர்வ மூலமதசாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி. அந்த சந்தாம்சி அந்த மகாபூதங்கள் ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம் முதலிய வேதங்கள்லாம் இதுக்கு பர்ணங்களாக இருக்கிறது. இந்த இந்திரியங்கள்லாம் இலைகளா இருக்கு. இந்த பாவ புண்ணியங்கள்லாம் பூக்களா இருக்கு. அந்த இன்பம் துன்பம் இதெல்லாம் பழமா இருக்கு. இந்த மரத்தை என்ன பண்ணணும், எதுக்காக இந்த மரத்தோட கம்பேர் பண்ணார் அப்படின்னாக்க, விருட்சா அப்படின்னாலே சம்ஸ்கிருதத்துல விருட்சேதனம்னு பேரு. அது அந்த விருட்சனாத் விருட்சா, வெட்டப்படுகின்ற காரணத்தினாலேயே அதுக்கு பேர் விருட்சம் பேரு. விருட்சம் இருக்குதுனாலே அது ஒரு நாள் யாரோ ஒருத்த வெட்டி இதை மாதிரி ஆக்க போறான், அதை வெட்டி வாசக்காலா வைக்க போறான்ற அர்த்தத்துல அதுக்கு விருட்சகான்னால விருட்சனாத் விருட்சா. அப்படி விருட்சம் அப்படின்னாக்க இந்த சம்சாரமா என்ன ஒரு நாள் நிச்சயமா இதையும் இந்த சம்சாரத்தையும் வெட்டி எறிய வேண்டியதுதான். அப்பதான் ஆத்ம ஞானமானது வரும் அப்படின்ற அர்த்தத்துல அவர் சொன்னார். இந்த சம்சாரத்தை விருட்சமாக வச்சுட்டு சம்சார விருட்சம் சமயக் சரதி இது சம்சாரம். எல்லாத்தோடையும் ஓட்டிட்டு போயிடுவான் இவன் சம்சாரம். எது வேணா ஒரு சினிமா பார்த்தானா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா அதை வாங்கணும்னு தோணும். எதை பார்த்தாலும் வயசு கல்யாணம் ஆச்சுன்னா அவளோட ஓட்டின்னு போவான். குழந்தை வந்ததுன்னா அந்த குழந்தையோட ஓட்டின்ட்டுருவான். அப்பா அம்மா இருந்தா அவளோட ஓட்டிப்பான் சின்ன வயசுல. இப்படி ஏதாவையாவது சார்ந்தே இருக்கிறதுனாலதான் சம்சாரம். எதையாவது ஒண்ணு சாப்பிட்டு இருக்கான். சமயக் சரதி இது சம்சாரம். சமயக் நன்னா ஊட்டின்றுவான். அதனாலதான் இதுக்கு பேரே சம்சாரம்னு வச்சான். விருட்சகா அப்படின்னு ஏன் வச்சாருனாக்கா அது ஒரு நாள் வெட்டுப்பட போறது அப்படின்னால விருட்சகான்னு வச்சான். இப்படி கீதையில சொல்லியிருக்கு. கீதையில ஒண்ணு சொல்லியிருக்குன்னா என்ன அர்த்தம், நமக்கு என்ன உபனிஷத்துல எங்கேயோ சொல்லியிருக்கு. உபனிஷத்துல சொல்லாதது கீதையில சொல்ல முடியாது. ஆச்சாரியால் பாக்கிய இங்க பிரகரண கிரந்தத்துல சொல்ல முடியாது. அது எங்க மூலம் இருக்குன்னா கட்டோபனிஷத்துல ஊர்வ மூலமவாக்ஷாகா ஏஷோஸ்வத்தனாதனஹா. இந்த அஸ்வத்த மரமானது அஸ்வஹா நாளை என்பது இல்லாமல் எப்பொழுதும் இருக்கக்கூடியது எதுவோ அது அஸ்வம். அவன் அர்த்தம் எப்பொழுதும் இருக்கும் அது. அதனாலதான்
அதுக்கு சிக்னிஃபை பண்றது அது எங்க இருக்கோ அந்த இடத்துல ஒரு பிள்ளையார வச்சுட்டோம். இல்லைன்னா கிராமாந்தரங்கள்ல அதுல ஒரு நாகத்தை பிரதிஷ்டை பண்ணிடுவா. ஒரு இதையும் அஸ்வமத்த பிரதட்சணம்னு அதுக்காக தான் வச்சுருக்கோம். அந்த அஸ்வமரத்தையே நம்ம தெய்வமா நினைச்சிட்டு இருக்கோம். அது திங்கட்கிழமையும் அமாவாசையும் ஒன்னா ஆயிடுச்சுனாக்க அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்னு ட்ரெடிஷன்ல அந்த அஸ்வத்த மரம். அந்த அஸ்வமரம் என்னத்தை சிக்னிஃபை பண்றது? சம்சார விருட்சத்தை சிக்னிஃபை பண்றது. அதை சுத்தி நம்ம ஒரு அமாவாசைக்கு இதுல இருந்து நான் காப்பாற்றணும், இந்த சம்சார விருட்சத்திலிருந்து நான் போகணும்ன்றதுக்காக தான் அந்த சம்சார விருட்சத்தை நம்ம சுத்துறோம். இப்படி ஏஷா அஸ்வத்தா இது சனாதன ரொம்ப நாளா இருக்கு. இன்னைக்கு நேற்று வந்தது இல்லை, எப்பொழுதும் இருந்துட்டே இருக்கு. ஆனா இந்த பிரம்மமானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க அஸ்வத்த மரம் மாதிரி தான் அதுவும் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக இந்த வேஷம் ததேவ சுத்தம் ரொம்ப சுத்தமா இருக்கு, சுப்ரமா இருக்கு. அப்படின்னாக்க சுத்தமா இருக்கு, அதுல எதுவும் ஒட்டுறது கிடையாது. அவர் நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு வேதாஸ்வத உபநிஷத்துல அதுக்கு ஒரு கிரியையும் கிடையாது. அவருக்கு எந்த தோஷமும் நிரவத்தியம் எந்த தோஷமும் அதுல ஒட்டாது. அவர் எதோடையும் ஒட்ட மாட்டார், நிரஞ்சனமா இருப்பார். அஞ்சனம்னா மை ஒட்டுறது, நம்ம நெத்தியில ஒட்டிக்கும். அந்த மாதிரி அவர் எதோடையும் ஒட்ட மாட்டார், எதுவும் அவர்கிட்டையும் ஒட்டாது. இப்படி இருக்குன்னு சொல்றதுனால அது சுக்ரம், அது சுக்ரம். ததே பிரம்மா, அதுதான் பிரம்மம், அதுதான் அமிர்தம். ததேவ அமிர்தம் உச்சதே, அதுதான் அமிர்தம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பிரம்மத்துலதான் தஸ்மின் லோகாக ஆசிரிதாக சர்வே, எல்லா லோகங்களும் அந்த பிரம்மத்தை ஆசிரிச்சுதான் இருக்கு. அவர் இல்லைன்னாக்கா பிரம்ம இந்த உலகமே இருக்காது, பிரபஞ்சமே இருக்காது. மாயா சம்பந்தம் இந்த உலகமா நமக்கு எது தோன்றதோ அது யாரையா ஒருத்தர் ஆசிரிச்சு தான் இருக்கணும். மாயான்றது ஒரு சக்தி, சக்தியானது எப்பொழுதுமே தனியா இயங்காது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவ்யக்தனாம் நீ பரமேஸ்வ சக்தி அப்படின்னு பார்த்தோம். அந்த சக்தியானது எப்பொழுதும் ஒரு காரணத்தை ஆசிரிச்சு தான் இருக்கும். எப்படி ஒரு எழுத்தாளன் இருக்கான்னாக்க எழுதும் திறமைன்றது அவனுடைய சக்தி. அந்த எழுதும் திறமையை அவன்கிட்ட பிரிக்க முடியுமா? பாடகின்னு ஒருத்தி இருக்காங்க, பாடும் திறமை அவர்கிட்ட இருக்கு. அந்த சக்தியும் சக்திமானும் வேறு இல்லை. அப்படின்றதுனாலதான் ஸ்ரீ வித்யால சக்தி சக்தி மதோகோ அபேதா அப்படின்னு அந்த சித்தாந்தத்தை வச்சுட்டுதான் அவ எழுதியிருக்கா. சக்தியும் சக்திமானும் வேறு இல்லை. இந்த மாயையா இருக்கிற பிரபஞ்சமும் அந்த மாயைக்கு காரணமான அந்த பிரம்மமும் வேறு இல்லை. இதனால அதை அறியலாம், அதனால இது அறியலாம். அவர் சொல்லா இருந்தா இது செயலா பொருளா இருக்கும். பொருளை எப்படி அறிஞ்சேன்னா சொல்லு இருந்தாதான் பொருள் இருக்கும், ஒரு சொல் இல்ல ஒரு சொல் இருந்தாதான் பொருள் இருக்கும், ஒரு பொருள் இருந்தாதான் சொல் இருக்கும். பொருள்ல இருந்து சொல்ல அறியலாம், இந்த சொல்லில இருந்து பொருளை அறியலாம். அப்படி சக்தியிலிருந்து பிரம்மத்தை அறியலாம், பிரம்மத்திலிருந்து இந்த சக்தியை அறியலாம். இப்படிதான் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா விளக்கு மாதிரி இருக்கு அந்த பிரம்மமானது. இது ஒளியா இருக்கு. அந்த ஒளி இல்லைன்னா விளக்கு தெரியுமா? எல்லாமே விளங்குறதுன்னா இதெல்லாம் காரணம் என்ன? அது பிரகாசஸ்வரூபமாக இருக்கு, இது விமர்சஸ்வரூபமாக இருக்கு. அதனாலதான் சிவசக்தி சாமரஸ்யம் அங்க சொல்லிட்டு இருக்கோம். அப்படி பிரம்மமும் சக்தியும் சேர்ந்தே இருக்கு. அதனால எல்லா லோகங்களும் எங்க இருக்கு? எல்லாம் இந்த மாயா சக்தினால இந்த லோகங்கள் எல்லாம் அந்த பிரம்மத்துக்கிட்ட தான் இருக்கு. என்ன மயி சர்வாணி பூதானி சந்தின்ற ராஜா எல்லாமும் எங்கிட்டதான் இருக்குன்னா பிரம்மத்துக்கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொன்ன. லோகாஹா சிதா சதுநாத்தியேதி கஷ்டன, அதை ஒருவரும் தாண்ட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த அவர் அதே மாதிரியே சொல்லணும்ன்றதுக்காக இவன் கேட்ட இந்த கேள்விக்கு கதம் அத்திய பிரதிஷ்டா, இந்த பந்தமானது இவர்கிட்ட எப்படி பிரதிஷ்டையா இருக்குன்னா அதுக்கு நீ புரிஞ்சுக்க வேண்டியது இந்த சம்சார விருட்சத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்பா. இந்த சம்சார விருட்சத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னாக்க இதெல்லாம் நமக்கு எப்படி வந்ததுன்னு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்காக பீஜம் சம்ஸ்கிருதி பூமிஜஸ்ய துததமோ தேகாத்ம ஜீரங்குரா ராக பல்லவமம்பு கர்மது வபு கந்தோ தவசாகிகா அக்ராணீந்திரிய சம்ஹதிஷ்ட விஷயாः புஷ்பாணி துக்கம் பலம் நானா கர்ம சமத்பவம் பகுவிதம் கோப்தாத்ர ஜீவக்ககா அப்படின்னு சொல்றாரு. இந்த சம்சார பீஜமானது எப்படி இருக்குன்றத அதுக்கு மூலமா எது இருக்கு? சம்சாரத்துக்கு பீஜமா எது இருக்குன்னாக்க நம்மளுடைய அஜ்ஞானம் இருக்கு. அஜ்ஞானம் இருந்ததுனாலதான் முதல்ல காரணம் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் வந்ததுனாலதான் இதெல்லாம் வந்து அது விதை மாதிரி இருக்கு, பொட்டன்சியலா அந்த விதையா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த விதையில இருந்து என்ன ஆச்சு? அஜ்ஞானத்தினால நான் தான் ஆத்மான்னு இந்த தேகத்தை நினைக்க ஆரம்பிச்சான். இதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு. இந்த அஜ்ஞானத்தினால இவன் பண்ண தப்பு என்னன்னாக்க இந்த தேகத்தை போய் ஆத்மான்னு நினைச்சான். தேகாத்ம தீஹி, இந்த புத்தி தேகமும் நான், இதுதான் முளை அங்குரம். அந்த பீஜத்தில இருந்து ஒரு முளை விட்டது. முளை விட்ட உடனே என்ன பண்றான்?
பீஜத்துல இருந்து மழை வந்துட்டு இந்த இடத்துல ஒரு மரம் வளர போறது, நம்ம என்ன பண்றோம் அடுத்தது என்ன அதுல ஆசைப்பட்டு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடறோம். இது வரப்போறது பெருசா அப்படின்ற ஒரு ஆசை முதல்ல வந்து அந்த பீஜத்தை பார்த்த உடனே அந்த ராகங்கள் தான் பள்ளம், அதுதான் தளிர். முதல்ல நமக்கு அந்த ஆசை வந்துருச்சு, வந்த உடனே அந்த பள்ளமும் ஆச்சாது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த பீஜத்துக்கு தண்ணி ஊற்றினா நல்லா வளருது. நம்ம அதே மாதிரி என்ன பண்ணோம்னா இந்த ஆசைகள் வந்த உடனே சப்போர்ட் வேணும். ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய ஆத்மாவானது பூர்ணகா, அப்படி அகம் பூர்ணகான்ற அறிவு இல்லை, அகம் அபூர்ணகான்னு நினைச்சிட்டேன். எப்போ நான் அபூர்ணகான்னு நினைச்சேன்னா அப்போ இன்செக்யூரிட்டி வந்தது. இன்செக்யூரிட்டி வந்ததுனால என்னாச்சு, எனக்கு சப்போர்ட் வேணும். இப்ப என்ன சப்போர்ட் வேணும்னாக்க நான் எல்லார் கையிலையும் சப்போர்ட் எதிர்பார்க்கிறேன். ஒய்ஃப் கிட்ட சப்போர்ட், பையன் கிட்ட சப்போர்ட், ஆபீஸ்ல சப்போர்ட், இன்கிரிமெண்ட்ல, இப்படி எல்லா சப்போர்ட்டையும் பாகத்தை எதிர்பார்க்கிறேன். அப்புறம் சாயங்காலத்துல வீட்டுல உட்கார்ந்து தனியா இருக்க முடியாதுன்றதுக்காக டிவியினுடைய சப்போர்ட், அப்புறம் பொருள்களுடைய சப்போர்ட், நம்ம கன்வீனியன்டா இருக்கணும்ன்றதுக்காக ஃப்ரிட்ஜ் சப்போர்ட், ஃபேன் சப்போர்ட், இப்படின்னு எல்லா சப்போர்ட்டுக்கும் காரணமா என்ன இருக்கு, அந்த ராகம் வந்ததுனால வந்தது. இந்த ராகம் வந்த உடனே அதை அப்படியே அழிச்சிருக்கணும். அழிக்காம என்ன பண்ணா இன்னும் கொஞ்சம் வளர விட்டோம் நம்ம. அப்ப என்ன ஆச்சு, அந்த ராகத்தினால அம்பு கர்மா எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு, ஆபீஸுக்கு போக ஆரம்பிச்சு, சம்பாதிக்க ஆரம்பிச்சு, இதெல்லாம் வேணும்னு இப்ப தண்ணி ஊற்றி அந்த பல்லவத்தை வளர்த்துக்கிட்டோம் நம்ம கர்மா. அப்புறம் வப்பு ஸ்கந்தஹா, அதனுடைய அடிமரமா ஆயிடுச்சு என்னுடைய உடம்பு. இப்போ அந்த அடிமரம் என்ன ஆச்சுனாக்கா அந்த விலையில இருந்து வந்த கட்டையெல்லாம் ஸ்கந்தான்னு பேர் இருக்கு, அடிமரமா இருக்கு. அதே மாதிரி என்ன ஆச்சு, என்னுடைய உடம்பு மனசு எல்லாம் அப்படியே வளர ஆரம்பிச்சு. இந்த கம்ஃபர்ட் எல்லாம் இல்லாம இருக்க முடியாம நான் வளர்ந்துட்டேன். அந்த அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்னுடைய பிராணன் இந்திரியங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் அசவகா சாக்கிக்கா. எப்படி அந்த மரத்துக்கு சாக்கைகள்லாம் வந்ததோ, பிரான்சஸ் எல்லாம் வந்ததோ, அப்படி எனக்கு இந்திரியங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது. அந்த இந்திரியங்களை எப்ப பார்த்தாலும் சேஷியேட் பண்ணிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி அங்க சாக்கிக்காக, ஷாக்கான்னாலே போதும், ஷாக்கிக்காக அப்படின்னா ஷாக்கையேவ ஷாக்கிக்காக. இப்போ நமக்கு சொந்தம் வரணும்ன்றதுக்காக ஸ்லோகம் எழுதும் போது பாலன்னு வந்தா சொந்தம் வரலன்னா பாலையேவ பாலக்காக அப்படின்னு போட்டுவேன். ஒரு பொண்ணை சொன்னா பாலிகான்னு, அந்த காப்பிரத்தியன்றது எப்போ சேர்ந்ததுன்னா அது கூடவே இருக்கும். பாலகர்கள்லாம் அப்படின்னு தமிழ்ல கூட சொல்லுவோம். அந்த காக்கு தனியான அர்த்தம் கிடையாது, எந்த நவுனை அது சார்ந்து இருக்கோ அந்த நவுனோடய போயிடும். அதே மாதிரி சாக்கிக்காக, ஷாக்கான்னு சொன்னாலும் ஒண்ணுதான், ஷாக்காகான்னு சொல்லியிருக்கலாம். அவர் ஷாக்கிக்காக அப்படின்னு சந்தத்துக்காக சொன்னார் அவரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த இந்திரிய கூட்டங்கள்லாம் என்னாச்சுன்னாக்க அதனுடைய கிளை நுனியா ஆயிடுச்சு. அது நினைச்சு அதனுடைய அந்த கரணங்கள்லாம் வந்து எதுக்காக இருக்குனாக்க அந்த இந்திரியங்களுடைய கூட்டங்கள் மூலமா தான் அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும்ன்ற ஆசையை கூட்டுட்டே இருக்கு. பின்னாடி மனசுதான் ஆசைப்படுறது, அதுக்கேற்ற மாதிரி இந்த இந்திரியங்கள்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த இந்திரியங்கள்லாம் என்னாச்சு இப்போ அப்படின்னாக்க கிளை நுனியா ஆயிடுச்சு, அக்ராணியா ஆயிடுச்சு. அப்புறம் அது என்ன ஆச்சுன்னாக்க இந்த புஷ்பங்கள்லாம் வந்தது பாருங்க, இந்த புஷ்பங்கள் தான் விஷயங்கள். அந்த இந்திரியத்துக்கு விஷயம் வேணும்ன்றதுக்காக இந்த புஷ்பங்கள் மாதிரி எல்லா விஷயத்தையும் அநேக புஷ்பங்களை அநேக விஷயங்கள் இருக்கு. அந்த இந்திரியங்கள்லாம் அந்த புஷ்பங்கள்லாம் நட ஆரம்பிச்சிருக்கு. இதனால என்ன ஆச்சுன்னாக்க நானா கர்ம சமுத்பவம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். பல வகைப்பட்டதான செயல்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். வந்ததுனால என்ன ஆச்சுன்னாக்க விஷயா புஷ்பாணி துக்கம் பலம் நானா கர்ம சமுத்பவம் பகுவிதம், பகுவிதமாக நானா கர்மத்தினால உண்டானது என்ன ஆச்சுன்னாக்க அதனுடைய கனிகள் நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அது எப்படி வந்தது, பலமா இருக்கு. என்ன பலமா இருக்குன்னா துக்கம் இருக்கு. வேற என்ன துக்கம் வந்துருக்க, சுகமும் வருத நம்ம அனுபவிக்கிறோம்னா சாஸ்திரத்துல துக்கம் சுகம் ரெண்டுத்தையும் ஒன்னாதான் இருக்கு. புண்ணியம் பாவம் ரெண்டுமே இவனுடைய முன்னுக்கு வராம தடுக்கிறது தான். ஏன்னா இவர் அது இருக்கிற வரைக்கும் ஆத்ம ஞானம் தான். ரொம்ப சுகபோகியாகவும் புண்ணியவானாவே இருந்தான்னாக்கா அவன் நினைக்கவே மாட்டான் பகவான. ரொம்ப துக்கமா இருந்தாலும் அவனுக்கு வெறுப்பு வந்துருது. அந்த துக்கமும் சுகமும் கலந்து அந்த துக்கமா கொடுத்தாதான் இவன் பகவானே நினைப்பான், இந்த சம்சாரத்துல இருந்து வெளியில வரணும்ன்ற எண்ணமே வரும்ன்றதுனால அவர் பகவத்கீதையில என்ன சொல்லிட்டான்னா ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாஹ துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்த கௌந்தேயா நதேஷு ரமதே புதஹ. புத்திசாலியா இருக்கவர்கள் இதை புரிஞ்சுருவாங்க. இந்த விஷயங்கள்னாலையும் சம்சாரத்தினாலையும் வரக்கூடிய இன்பங்கள் எல்லாமே துக்கம் தான். பின்னாடி ஒரு துக்கத்தை கொடுக்க போறதுன்ற அர்த்தம். இன்னைக்கு டிவி வாங்கினா நாளைக்கு ட்ரபிள் வர போறதுன்ற அர்த்தம். இததான் முதல்ல பாக்குறவன் யாரா சொந்தம் புத்திசாலி, அவன் தான் தேஷு ந ரமதே புதா. புத்திசாலியா இருக்கும் அவளை ரடிக்கவே மாட்டான். ஏன்னா ஏகி சம்ஸ்பர்ஷஜா போகா, சம்ஸ்பர்ஷத்தினால உண்டான போகங்கள் எல்லாமே துக்க யோனையா, துக்கத்தை காரணமாக உடைத்ததாகத்தான் இருக்கிறது. அதுல உண்மையிலேயே சுகமே கிடையாது. நம்ம எதை சுகம்னு நினைச்சு
இருக்கோமோ அதுக்கு காரணம் யோசிச்சு பார்த்தா துக்கத்துலதான் நம்ம போய் முடிக்க போறதுன்றதுனால இவர் சுகம் குருவ சொல்லல. இவர் சன்னியாசியா இருக்கிறதுனால அந்த சுகம்ன்ற வார்த்தை கூட யூஸ் பண்ணாம துக்க பலம்காரு. சுகம் துக்கம் ரெண்டு தான் உபநிஷத்துல சொல்லிருக்கு அந்த பலமா. ஆனா இவர் கொஞ்சம் அதை மாத்தி துக்கம் பலம் அப்படின்ட்டார். சுகத்தை கணக்கிலே எடுக்கல. ஏன்னா இந்த ஒரு ஸ்லோகத்தை மனசுல வச்சிருக்காரு. விஷயத்தினுடைய சம்பர்க்கத்தினால வரக்கூடியவைகள் எல்லாமே துக்கம் தான். சுகம் என்பது அதுல கிடையாது. அது ஏதோ மாயையில நமக்கு சுகம் மாதிரி தெரியாது தவிர வீடு வாங்கும் போது இஎம்ஐ ஞாபகம் வர மாதிரி அது என்ன துக்கம் தான் அதுக்கு காரணம். இருந்தாலும் வீடு வாங்குறோம், ஒரு பெட்ரூம் பிளாட் போதலன்னு உடனே ரெண்டாவது இந்த ஒரு பெட்ரூம் பிளாட் வாங்கி அந்த மூளைக்கு மூளை நம்ம உருண்டு பறந்து அதை அனுபவிச்சோம்னா அனுபவிக்கவே இல்லை. அதுக்குள்ள இன்னொரு வீடு ஆரம்பிச்சிட்டு சரி அந்த வீடை வாங்கினா அதுல இருக்கான ட்ரிபிள் பெட்ரூம் பிளாட் இருந்தாதான் கரெக்டா இருக்கும், நம்மளுடைய குடும்பத்துக்குலாம் டபுள் பெட்ரூம் பிளாட் வருது இல்ல அப்படின்னு. சரி அப்போவாது சந்தோஷம் வந்துதான்னா இல்ல, அதை விட பெருசா தனி வீடா இருந்தாதான் தனி வீடா இருந்தா சந்தோஷம் வந்துருதா. அந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டியே இல்ல, 4 கார் வாங்கினா பார்க்கிங் வேண்டாமா, அதை விட பெருசா இப்படியே போயிட்டே இருந்ததுனால எல்லாமே துக்கத்துக்கு காரணமா போச்சு. ஒவ்வொன்றும் அது வாங்கினதுனால அது அனுபவிக்கிறத விட அதுவே காசு பார்த்து நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதை வாங்கி பெருசா போனா ரீசர் மாதிரி பெருசா வீடு கட்டலாம்னா அம்பானி மாதிரி 6700 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டலாம்னு அவனுக்கு ஆசை. இப்படியே போயிட்டு இருக்கே தவிர இதுக்கு நேரமே இல்லை. அதனால எல்லாமே துக்க யோனி தான் எது வாங்கினாலும். ஏகி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்க யோனையா ஏவதே ஆத்யந்தவந்த கவுண்டையா. இது எல்லாத்துக்குமே ஒரு ஆதி இருக்கு, ஒரு அந்த இருக்குப்பா. அதனால எதுவுமே அது வாங்கின உடனே உங்களுக்கு ஏதோ மாயில தோன்றதை தவிர அதுக்கப்புறம் பின்னாடி அது துக்கத்தை தான் கொடுக்க போறதுன்றது தெரிஞ்சுக்கோ. கவுண்டையா, குந்தி புத்திரனே தெரிஞ்சுக்கோ. தேஷு ரமத்தே புத்தா, புத்திசாலிகள்லாம் அதுல ரமிக்கிறதே இல்லைன்றத நன்னா தெரிஞ்சுக்கணுமான்னு சொன்னார். அதை ஞாபகப்படுத்தி துக்கம் பலம் இது நானா கர்மா அவங்க பண்ணதுனால வந்தது, பகுவிதமாக வந்தது. இதை பண்றவன் யாருன்னா போக்தா. யாருன்னாக்கா இவன் தான் அந்த ஜீவன். இது எல்லாத்தையும் அந்த பழத்தை அனுபவிக்கிறவன் யாரு? இந்த ஜீவன் தான். இவன் ஜீவனாயிட்டு ககஹா அப்படின்னாக்கா பறவை. இந்த ஜீவன்ற பறவை எதுக்கு ஜீவன பறவையா சொல்லியிருக்கேன்னா உபனிஷத்துல என்ன துவாசு பர்ணா சயுஜா சகாயான்னு இந்த ஜீவனை பறவையாகவும் அந்த பிரம்மத்தையும் ஒரு பறவையாகவும் வச்சுட்டு இந்த பறவை அது வேணும் இது வேணும் சாப்பிட்டு இருக்கு, பக்கத்திலேயே ஒரு பறவை பார்த்துட்டு இருக்கு, இது எதையும் பார்க்காமன்னு சொல்லி கடவுனிஷத்துல சொல்லியிருக்கு. அதனால ஜீவனை ககஹாண்டாரு. இந்த பறவையாக இருந்து இந்த ஜீவனானவன் என்ன பண்ணிக்க, இந்த பறவையானது அந்த பழத்தை சாப்பிட்டுட்டே இருக்கு. இப்ப பார்த்தாலும் கர்ம பலன்ற பழத்தை திருப்பி சாப்பிட்டு திருப்பி அதுவே காரணமா இருந்து இன்னொரு கர்மாவுக்கு அப்படி இருக்குன்னு அது ஒரு ஃபிகரேட்டிவா அவர் சொன்னார். அந்த சம்சார புட்சத்தை பீஜம் சம்ஸ்கிருதி பூபிஜு தமஹா தேகாத்மஜீஹி அங்குரஹா. இந்த தேகமே ஆத்மா என்ற புத்தி தான் இதுக்கு அங்குரம், இதுக்கு முளை. அப்புறம் ராக பல்லவகா, இந்த ஆசாபாசங்கள் இவைகள் தான் அதனுடைய பல்லவமா இருந்தது. இவன் செய்யக்கூடிய அந்த விருட்சத்துக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இவனுடைய ஆசைகளுக்கெல்லாம் கர்மா செய்ய வேண்டிய நிலை வந்துட்டு, இந்த கர்மாவனால இது வளர்றது, அது தண்ணியினால வளர்றது அந்த விருட்சம். அதே மாதிரி பப்பு கந்தா, இந்த உடம்புலதான் இதெல்லாம் ஏற்படுறது. அதுக்கு அடிமரமா அது இருக்கு, அது மத்தியம மரமா இருக்குது. அசலஹா சாகாஹா, அது அசலஹா அப்படின்னாக்கா பிராணங்கள் இந்திரியங்கள்லாம் அசலஹா அப்படின்னு பேரு. பிராண அபான வியான உதான சமானன்ற வாயுக்கள்லாம் கிளைகளா இருக்கு. அந்த கிளைகள்லாம் அக்னீந்திரிய சம்ஹிதத்திய, அது இந்திரியங்களுடைய வாகாதி இந்திரியங்கள் சக்தியாதி இந்திரியங்களுடைய கூட்டங்களா இருக்கு. அந்த நுனி கிளைகள்லாம் அதுல புஷ்பங்கள்லாம் விஷயமா இருக்கு. அந்த புஷ்பங்களை எல்லாம் இவன் அதை வேணும்னு ஆசைப்பட்டுட்டு செயல புரியறதுனால நானா கர்ம சமுத்பவம் பகுவிதம், நிறைய பலவிதமாக இவன் காரியங்களையா பண்ணிட்டு கடைசியில அவனுக்கு ஒரு பலம் வருது. அந்த பலம் என்னவா இருக்குன்னா சுகமாவோ துக்கமா இருக்கு. இன்ஃபேக்ட் இது துக்கமா தான் இருக்கு, துக்கமா இருக்கு. இததான் இந்த போக்தாவான இந்த ஜீவன் என்கிற பறவை இதைதான் சுவைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஃபிகரேட்டிவா சொன்னாரு. இந்த சம்சார வருஷத்துக்கு கதம் பிரதிஷ்டா அச்சிய அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் ஏன் துக்கமா இருக்குன்றதுக்கு நியாய சாஸ்திரத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு, 6 இந்திரியங்கள் புத்தியும் சேர்த்துட்டார். 6 விஷயங்கள், கண்ணுக்கு உண்டான விஷயம், காதுக்கு உண்டான விஷயம், மனசுக்கு உண்டான விஷயங்கள், 6 புத்தி. இதுக்கெல்லாம் நியாயம்னு டிசைட் பண்ணி சேரக்கூடிய இந்த புத்தி. அப்புறம் இந்த 18 சரீரம்,
அப்புறம் சுகம் துக்கம், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து இதுதான் எல்லாமே துக்கம் அப்படின்னு துக்கத்துக்கு டெபினிஷன் இந்த 21. அதுல இந்த துக்கத்தையும் சுகத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க நியாய சாஸ்திரத்துல. அதையும் மனசுல வச்சுட்டு ஒரு சொல்றாரு, இது எல்லாமே துக்கம் பலம், சாஸ்திரத்துல தீர்மானமான விஷயம் தான் இது. எல்லா சாஸ்திரத்திலையும் துக்கம் பலம்ன்றது. அப்படிப்பட்ட இந்த விஷபுருஷத்தை போன்ற இருக்கு இந்த சம்சாரமானது அப்படின்றதுதான் இதுல புரிஞ்சுக்கணும். எப்பொழுதும் துன்பத்தையே கொடுக்கக்கூடிய தான் இந்த சம்சார புருஷன்றதுதான் அவருடைய சென்ட்ரல் இந்த ஸ்லோகத்துல. அப்படி சொல்லிட்டு இப்போ அடுத்தது இவனுக்கு கதம் மத்திய பிரதிஷ்டசியா அப்படின்றது சொன்னார். இப்போ சொல்லிட்டு கதம் விமோக்ஷான்னு அடுத்த கேள்வி. இதுல இருந்து இவன் எப்படி விமோச்சனத்தை அடைவான், அதுதானே முக்கியம், அதை சொல்லணும் அப்படின்னு அவன் கேட்டதுன்னா இப்ப அதை சொல்றதுக்காக ஆரம்பிக்கிற அடுத்த ஸ்லோகத்துல அஜ்ஞான மூலோயமனாத்மபந்தா நைசர்கிகோ அநாதிர அனந்தஈரிதா ஜன்மாப்யய வியாதி ஜராதி துக்க பிரவாஹதாபம் ஜனயத்யமுஷ்ய. அஜ்ஞான மூலா அயம் அனாத்மபந்தா. இந்த ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் ஒரு கனெக்ஷன் எப்படி சார் வந்தது இந்த பந்தமானது அப்படின்னா அஜ்ஞானம்ன்ற மூல காரணத்தினால வந்தது. இந்த அஜ்ஞானம்ன்ற ஒரு வேற எப்படி இருக்கோ அதனாலதான் இந்த தலைகள்லாம் நமக்கு வந்து சேர்ந்து சம்சாரம்ன்ற இந்த அனாத்ம தலைகளோட நம்ம சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோமே. அதுக்கு காரணம் என்னன்னா அஜ்ஞானம். அதுதான் அவர் சொன்னார், பீஜம் சம்ஸ்கிருதி பூமி ஜத்து அமஹா அப்படின்னு சொன்ன அதே விஷயத்த சொன்னார். அஜ்ஞானத்தை மூலமாக கொண்டதுதான் இந்த சம்சாரமானது அப்படின்னா எதுக்காக சொல்ல வர்றாருன்னா, அஜ்ஞானம் எப்படி ஞாபகம் ஆகும் அப்படின்னா வேதாந்த சிரவணத்தினால ஞானத்தினால மட்டும்தான் ஞாபகம் ஆகும். என்ன கர்மா பண்ணாலும் அது வந்து நாசத்தை அடையாது. ஏன்னா அதனுடைய காரணம் என்னன்னா அஜ்ஞானம். அஜ்ஞானத்தை நாசம் அடிக்கக்கூடிய இருட்ட நாசம் அடிக்கக்கூடியது விளக்கு ஒண்ணுதான். வேற என்னதான் நீங்க தொடக்கத்தை வச்சுட்டு பெருச்சாலும் இருட்டு போகுமா, போகாது. ஒரு தீக்குச்சியை எடுத்து அந்த இடத்துல ஒளி பண்ணாலே ஒளி அந்த இருட்டு போகாதுன்ற மாதிரி அஜ்ஞானத்துக்கு காரணம் ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்ற அந்த ஆத்ம ஞானத்தினாலதான் இந்த அஜ்ஞானமானது போகும் அப்படின்றத மனசுல வச்சு அஜ்ஞானம் தான் மூலமா இருக்கு இந்த அனாத்ம பந்தத்துக்கு. இந்த அனாத்ம பந்தம் எப்படி வந்தது அப்படின்னாக்க நைசர்கிகான சர்க்கம் ஆரம்பிச்சதுல இருந்து வந்துருக்கு சிருஷ்டி காலத்துல அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு நைசர்கிகா அப்படின்னா பிறந்ததுல இருந்து, இல்லைனாக்க இன்னொரு அர்த்தம் இயற்கையாகவே வந்தது, பிறந்ததுல இருந்து வந்தது. இந்த சிருஷ்டி எந்த காலத்துல வந்ததோ அப்பவே வர ஆரம்பிச்சிச்சு இந்த அஜ்ஞானமும் கூட சேர்ந்து. அது அப்படித்தானே எல்லாரும் அஜ்ஞானியா தானே வரான். வந்து எல்லாமே பிறக்கும் போது அஜ்ஞானியா தான் பிறக்கிறாங்க. நைசர்கிகா இது இந்த அஜ்ஞானம் இந்த பிறந்ததுல இருந்து இது வந்துட்டு இருக்கு. இது எப்படி இருக்குன்னாக்கா அனாதி. இது எப்போ வந்தது ஆரம்பிச்சதுன்னு யாருக்கும் சொல்ல தெரியல. போன ஜென்மால நான் அஜ்ஞானியா இருந்தேன்னா ஒண்ணு தெரியுது, இது வரைக்கும் நான் அஜ்ஞானி, ஏன்னா இவ்வளவு ஜென்மாக்கள் ஆகிதான் இது வந்திருக்கேன். ஆனா அந்த அஜ்ஞானம் போல அஜ்ஞானம் காரணம்னு தெரிஞ்சுட்டேனே தவிர இது எப்போ வந்ததுன்றது தெரிஞ்சுட்டேனா இல்ல இந்த ஜென்மாலேயே போயிடுமா அதுவும் சொல்ல முடியாது. போன ஜென்மால கலப்பா இருந்தா அதுக்கு முன்ன தீட்சிதாரா இருந்து எப்படி எல்லாம் இருந்ததுன்றது யாருக்கும் தெரியாது. இப்படி அனாதி காலமா இருக்கு. சாஸ்திரத்துல அனாதினா ஆதிஹி ந வித்யதே இது அனாதி. அனாதியா இருக்குன்னா பிகினிங் தெரியலன்னா யாராலையும் சொல்லவும் முடியாது. கோழி முன்னாடி வந்துதா முட்டை முன்னாடி வந்துதான்னு கேட்டா இது விருதாவான ஒரு ஆர்குமெண்ட்ல தான் புரியுமா. இதுக்கு அதே கேள்விக்கு பதில் கிடையாது என்று அர்த்தம். அதுதான் அனாதி. என்னெல்லாம் கேள்விக்கு பதில் கிடையாதோ அதெல்லாம் அனாதி. அப்புறம் அனந்தா, இது எவ்வளவு நாள் இருக்கும் அதுவும் தெரியாது. இந்த சஞ்சாரம் ரோட்ல போய் பார்த்தோம்னா அவன் பண்ற காரியத்தை பண்ணா இவங்க முன்னுக்கு உருவாங்களானே தெரியாத மாதிரி இருக்கு. அனந்தமா இருக்கு இந்த அஜ்ஞானமானது. அனந்த ஈர்க்க இப்படிதான் பெரியவர்கள் சொல்றேன். நம்ம எதுக்கு சொல்லி மாட்டோம். இப்படிதான் பெரியவர்களா சான்றவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கா. ஈரித்தகான்னாக்க அவங்க முன்னாடி விஷயம் தெரிஞ்ச விஷய ஞானம் இப்படிதான் சொல்லியிருக்கா. இல்ல ஈரித்தகா இந்த சம்சாரமானது எப்படி இருக்குன்னா ஜன்மாப்யயாதி ஜராதி துக்க பிரவாக தாபம். இது வந்து ஜென்மா பிறப்பு இறப்பு, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். இதுதான் வாழ்க்கையுடைய திருப்பி பிறக்கிறான், திருப்பி மடியறான். ஜென்ம அப்பியம், அப்பியம்னாக்கா மரணம். ஜென்மா பிறக்கிறது, பிறவி இறப்பு, வியாதி. எப்ப பார்த்தாலும் ஒரு நோய் வந்துட்டே தலைவலி கால் வலி எல்லாம் இல்லாத வலி எல்லாம் கிடையாது. ஜரா எல்லாருக்கும் வயசாச்சுன்னா எழுதுக்க முடியல, உட்கார முடியல, எல்லாரும் ஆல் ஆர் ஃபீலிங் தி பிளான்ஸ் ஆஃப் லைஃப் இல்லையா. அந்த தாபம் ரொம்ப ஜாஸ்தி ஜரால. என்ன ஜராதி துக்கம் இதெல்லாம் தான் இந்த பிரவாகமா இருக்கிறது. எதுவோ உண்டாக்கினது எதுவோ அதுதான் இந்த சம்சாரம். ஜன்மம் மரணம் வியாதி ஜரா முதலிய
எல்லாம் அதுல சேர்றது, எல்லாம் சேர்ந்து இந்த பிரவாகமா ஒரு தாபத்தை உண்டாக்குறது. எல்லாம் பிறந்ததுலேருந்து தாபம் தான், துக்கமாவே இருக்கான். சில புத்தகத்துல பிரவாக பாதம் அப்படின்னு இருக்கு. பிரவாக பாதம்னாலும் அதே பண்ண இந்த பிரவாகத்திலே ஊழ்ந்துட்டான், இன்னும் கொஞ்சம் நன்னா இருக்கு, இந்த பிரவாகத்துல போய் கடிச்சு ஊந்தணும், இந்த ஆபத்துல மாட்டின்றவன் பிரவாக பாதம் அப்படின்னாக்க பாதம் தான். நிறைய புக்ல இருக்கு பாதம்னு ஒரு பாடத்தை இருக்கு, பாதம்னு இருக்கு, அப்படி சொன்னாலும் தப்பு இல்லை, அதே அர்த்தம் தான். ஜனயதி அமுஷ்ய, அமுஷ்யன இந்த ஜீவனுக்கு இதுதான் உண்டாக்குறது. இந்த சம்சாரமானது எதை உண்டாக்குறதுன்னு கேட்டீங்கன்னா ஜன்மம், அப்பியம், வியாதி, ஜரா, துக்கம்ன்ற பிரவாகத்தை தான் உண்டாக்குறது இந்த சம்சாரம் இந்த ஜீவனுக்கு அப்படின்னா. இப்போ இந்த ஜீவன் அத புரிஞ்சுட்டாதான், இந்த ஞானம் புரிஞ்சுனாதான் இந்த அஜ்ஞானம் போகணும்ன்றதுனால அப்ப அந்த ஞானத்தை பத்தி இப்ப பேச போறாரு. அப்போதான் இதுக்கு மோட்சம் வரணும் இல்லையா? இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாரு. அந்த அஜ்ஞானம் இப்படி இருக்கு அப்படின்னு, அஜ்ஞானத்துக்கு என்ன மாத்து அப்படின்னு இப்ப சொல்ல போறாரு. நாஸ்திரைர் ந சஸ்திரைர் அனிலேன வன்னினா சேதும் ந சக்யா ந ச கர்ம கோடிபிஹி விவேக விஜ்ஞான மஹாசினா வினா தாது பிரசாதேன சிதேன மஞ்சுனா ந அஸ்திரைஹி ந சஸ்திரைஹி அனிலேன வன்னினா சேதும் ந சக்யா ந ச கர்ம கோடிபிஹி விவேக விஜ்ஞான மஹாசினா வினா தாது பிரசாதேன சிதேன மஞ்சுனா ந அஸ்திரைஹி. இந்த அஜ்ஞானத்தை அஸ்திரங்கள்லாம் போக்குமா? ஞானம் ஒண்ணுதான் போக்கடிக்கும். அஸ்திரைகள்னால போனா இருட்ட போக்குன்னு ஆக்னேய அஸ்திரம், பாசுபதாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், இந்திராஸ்திரம், நிறைய அஸ்திரங்கள்லாம் இருக்கு. இந்த அஸ்திரங்கள்னால இந்த அஜ்ஞான இருட்ட போக்க முடியுமா? இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் யூஸ் பண்ண வளரும். இது தவிர இது போக்கடிக்காது. இது என்ன அஸ்திரேன சஸ்திரம் அப்படின்னா லோகமயமான பானங்களுக்கு பேரு சஸ்திரம்னு பேரு. லோகத்தோட இருக்கக்கூடிய பானங்கள், ஒரு வில்லுல ஒண்ணு வச்சு அந்த இரும்புதான் இருக்கக்கூடிய அந்த இதை வச்சுன்னு வச்சு அதுக்கு பேரு சஸ்திரம்னு பேரு. இப்படி அஸ்திரங்கள்னாலையும் சஸ்திரங்கள் எல்லாரையும் அந்த அஜ்ஞானத்தை போக்கடிக்க முடியாது. நான் சஸ்திரைகி நான் அஸ்திரைகி நான் அணிலேன வாயு அதுல இருக்கிற டஸ்ட் எல்லாம் வேணா அடிக்கின்னு போகும். அந்த இருட்டை வாயுக்கு பவர் இருக்கு அடிக்கின்னு போறதுக்கு. வாயுனால பெரிய வாயுவா இருந்தாலும் அது அடிக்கின்னு போறதுக்கான பவர் அதுக்கு இல்ல. மண்ஹினா அது அக்னியினால குளிக்க முடியுமா? அந்த இருட்டை ஒரேடியா போக்கடிக்க முடியுமான்னா இல்ல. வேலை இருட்டு வந்தோடனே அந்த இதுவே போயிடும். அதை போக்கடிக்கிறதுக்கு அது காரணமாக அது. அதனால சேர்த்தும் சக்தி அதை வெட்ட முடியுமா? அது வெட்டுற மாதிரியா இருக்கு அந்த இருட்டுன்றது. அந்த அஜ்ஞானமானது வெட்டுற மாதிரி இல்லை. அந்த அஜ்ஞானத்தை என்ன பண்ணாலும் அது தண்ணியினாலேயும் பண்ணாது. என்னுடைய அஜ்ஞானம் நான் தான் ஜீவன், நான் தான் இந்த தேகம்ன்ற அஜ்ஞானம் போவே மாட்டேங்குது. எத்தனை மாருதிகள் சொன்னாலும் சரி, எத்தனை அக்னி பகவான் கிட்ட போனாலும் திருப்பி ஆசைகள் வந்துட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. அது போக மாட்டேங்குது. சேத்தும் நசக்யா நச்ச கர்ம கோடி. இல்ல சார் வேதத்தை நம்பலாம் சார் அப்படின்னா, வேதத்துல சொல்லி இருக்கிற கர்மா கோடி கணக்கா பண்ணா கூட அந்த அஜ்ஞானம் போகாது. அந்த வேதாந்தம்ன்ற அந்த ஒரே ஒரு மருந்து தான் அதுக்கு இருக்கு, வேற எதுவுமே இல்ல. கோடி கணக்கான கர்மாக்கள் பண்ணா கூட அந்த ஞானமானது அஜ்ஞானின்றது போகவே போகாது. இன்னும் கொஞ்சம் இந்த கர்மாவை பண்ண என்னுடைய அஜ்ஞானம் ஜாஸ்தி ஆகும். சொர்க்கத்துல ஆசை வரும், சொர்க்கத்துக்கு போனோம்னா பிரம்மலோகத்துக்கு போனோன்ற ஆசை வரும். இப்படிதான் ஆசை வந்தது, அங்க போனா ரொம்ப இருக்கா, ஊருக்கு இருக்கா, இப்படிதான் இன்னும் கொஞ்சம் கர்மா பண்ண அதுக்குதான் கொண்டு வருவதை தவிர எதுவும் அதை போக்கடிக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. அப்ப எதுதான் அதுக்கு போக்கடிக்கும் அப்படின்னா விவேக விஜ்ஞான மகாசினா. ஒரு பெரிய கத்தி இருக்கு, மகா அசினா கத்தி. அது என்ன பெரிய கத்தி அப்படின்னா பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. அவ்வளவுதான். இந்த கத்தியினால மட்டும்தான் அந்த அஜ்ஞானத்தை போக்கடிக்கும். இதை நன்னா புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன நித்யானித்திய வஸ்து விவேகான ஆரம்பத்திலே பிரம்ம சத்தியம் தத் விதிரிக்தம் சர்வம் அனித்யம் அப்படின்ற இந்த ஆத்ம அனாத்ம விவேகம் முதல்ல நம்ம பார்த்தோம்னா இந்த விவேக விஞ்ஞானம் யாருக்கு இருக்கோ அதுதான் பெரிய கத்தி. அந்த கத்தி மாத்திரம் இருந்ததுன்னா தான் இந்த அஜ்ஞானம்ன்றத இந்த ஞானம்ன்ற கத்தியினாலதான் இதை பண்ண முடியும். அப்படின்னா அது இல்லாம போகவே போகாது. அது இல்லாம இந்த அஜ்ஞானமானது போகவே போகாது. தாது பிரசாதேன சிதேன மஞ்சுனா. தாது பிரசாதேன இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு,
இதுல பாக்கியம் பண்ணும்போது கட்டோபனிஷத்துல ஒரு பெரிய மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை தான் மனசுல வச்சுட்டு இவர் சொல்லியிருக்கார். அதுல எது சொல்லியிருக்கோம், அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா ஜந்தோ நிகிதோ குஹாயாம் சமஸ்கிருத பஷ்யதி வீதசோகா தாது பிரசாதாத் மகிமானமாத்மனா. அந்த மகாத்யா இருக்கக்கூடிய மகாத்மா இருக்கக்கூடிய அது தாது பிரசாதத்தினாலதான் கிடைக்கிறது அப்படின்னு அங்க சொல்லியிருக்காரு கட்டோபனிஷத்துல. அந்த ஆத்மாவானது எப்படின்னா அணுக்கெல்லாம் அணுவா இருக்கு. அணோர் அணியான் மகதோ மகியான், அது பெருசுக்கெல்லாம் பெருசா இருக்கு. சின்னதாவும் இருக்கு பெருசாவும் இருக்கு. தூரா தூரே தந்தி கேட்க அப்படின்னா ரொம்ப தூரம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா தூரமா இருக்கு. இங்கேயே இருக்குன்னா இங்கிட்டே இருக்கு. எல்லா இடத்துலயும் எங்க இருக்காரு பகவான் மேல பாக்குறான். இதுக்கெல்லாம் மேல இந்த ஆகாசத்துக்கெல்லாம் மேல என்ன உட்கார்ந்து இருக்காருன்னு நினைச்சிட்டு தூரத்துக்கு தூரமா நினைக்கிறான். ஆனா அவர் எங்க இருக்காருனாக்க இங்கதான் இருக்காரு. கிட்ட இருக்குன்னா இங்கிட்டே இருக்காரு. அவர் அணுவாவும் இருக்காரு மகத்தாவும் இருக்காரு. அதுக்கு ஒரு சின்ன கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது இன்னைக்கு பார்த்தா தூரம் ரொம்ப தூரம் ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு ஒரு பையன் வந்திருக்கான். பையன் வந்தோடனே இந்த பொண்ணை போனோடனே அந்த பையனை பிடிக்கல அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு, இல்ல இல்ல எனக்கு வந்து இருக்கிறதுலயே யாரு பெஸ்டோ அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த மாதிரி சாதாரண ஆளுங்கள்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு வந்து இருக்கிறதுலயே பெஸ்ட் யாரோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டான். போயிட்ட உடனே இவன் வெளியில வந்தான். வெளியில வந்து பார்த்தான்னாக்கா ஒரு ராஜா போயிட்டு இருந்தான். எல்லாரும் அவனை தூக்கிட்டு போனோம்னா இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆசை வந்து பண்ணிட்டா ஒரு ராஜாவை தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா பின்னாடியே போயிட்டே இருந்தது. எப்படியாவது அந்த ராஜா என்ன பண்ணா, எதுக்கு ஒரு சன்னியாசி வந்தான். சன்னியாசி வந்தவொடனே அந்த ராஜா இருக்கு அந்த சன்னியாசிக்கு நமஸ்காரம் பண்ண உடனே இந்த பொண்ணுக்கு இவரோட வசதியா சன்னியாசி இருக்கானா, அப்ப இந்த சன்னியாசியை தான் நான் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னு அந்த சன்னியாசி பின்னாடியே போனான். அந்த சன்னியாசி என்ன பண்ணா, போயிட்டே இருக்கச்சே ஒரு பிள்ளையார் கோயிலை பார்த்துட்டு பிள்ளையார் ஒரு அரச மரத்தடியில இருந்தது. அதுகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு கூட்டிட்டு நமஸ்காரம் பண்ணானா. ஐயோ இவரை விட பெரியவர் பிள்ளையார் இருக்கு. அப்ப இவரும் வசதி கிடையாது, இவருக்கு மேல இருக்காரு ஒருத்தர், அவரை தான் நம்ம பிடிக்கணும்னு அந்த அரச மரத்திலேயே உட்காந்துட்டான். அந்த சமயத்துல ஒரு நாய் வந்துதான். அந்த அரச மரத்து மேல அது அதிகம் பண்ணிட்டு போயிட்டான். இது இதோட வசதியா அந்த நாய் இருக்கேன்னு நினைச்சிருந்தாதான். அந்த நாயை 4-5 பசங்க போட்டு அடிச்சாங்க கல்ல எடுத்து. அந்த நாயே இந்த பசங்க எல்லாம் அடிக்கிறாங்களேன்னு இந்த பொண்ணு நினைச்சான். அங்க வந்து ஒரு பையன் வந்து அந்த பசங்க ஏன்டா அந்த நாயை அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவள் அடிச்சான். கடைசியில இவனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு வந்து அந்த பையன் தான் இப்படி எல்லாம் போனா கூட அப்படின்னு ஒரு ஜோக்குக்காக சொல்ற கதை அது. அந்த கையில தான் அதுக்கு அணுவுக்கு அணுவாகவும் இருக்கு, மகத்துக்கு மகத்தாகவும் இருக்கக்கூடியது எதுவோ அது ஆத்மான்னு சொல்றது. இது ஒரு சமாஜத்துக்கு சொல்ற கதை இது. இப்படி அந்த ஆத்மாவானது எப்படி இருக்குன்னா எல்லாருடைய குகை நிகிதோ குகாயாம் யோவேத நிகிதம் குகாயாம் பரமே யோமன் அப்படின்னு சொல்லியிருக்கு உபனிஷத்துல. எல்லார்கிட்டையும் அது வந்து குகையில இருக்கு. எல்லார்கிட்டையும் அவர் இல்லாத இடமே கிடையாதுப்பா. தம் அக்ரதுகு அவர் தான் அந்த பரமேஸ்வரன் தான் அந்த மகாத்மாவா இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் தம் அக்ருது. அவர் ஒரு விகல்பமும் இல்லாம இருக்காருப்பா. அவர் ஒண்ணு எந்த சத்தங்களும் அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அவரை பார்த்தாதான் வீத சோகா இந்த சோகங்கள்லாம் போகும். அப்படி சோகங்கள்லாம் போகணும்னா அது எதனால வரும் அப்படின்னா தாது பிரசாதா அப்படின்னா. இந்த இடத்துல தாது பிரசாதா அப்படின்னு சொன்னாக்கா ஆச்சாரியார் பாக்கியம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, நல்ல அந்தக்கரணம் சுத்தமான அந்தக்கரணம். இவன் வந்து கர்மா உபாசனைகள்லாம் பண்ண அந்தக்கரணத்துல சுத்தி ஆனாதான் தாத்துகு அப்படின்னாக்கா மனசு. அந்த மனசானது பிரசாதத்தினால மனத்தெளிவுனாலதான் தத்துவமசியாதி வாக்கியங்கள் மூலமாக இந்த மகிமான ஆத்மனகா அப்படி வரும்னு அர்த்தம். ஆனா இன்னும் பெரியவாள் எப்படி இதை பண்ண தாத்துகுன்ற இடத்துல தாத்தா விதாத்தா பரமேஸ்வரா அப்படின்னு அமரகோஷத்துல வச்சுட்டு தாத்தானாக்க பரமேஸ்வரன் ஒரு அர்த்தம் இருக்கு. ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த அஞ்ஞானமானது போகவே போகாதுப்பா. ஈஸ்வரனுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தா கூட என்ன வேதாந்தம் படிச்சாலும் அந்த ஈஸ்வர அனுகிரகமும் சேர்ந்து வந்தது. ஆனால் இந்த பகவானுடைய கிருபையினுடைய வசத்தினால இவனுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கப்பட்டு அதன் மூலமாக இவனுக்கு இந்த நாலேஜ் வந்து அதனால அந்த அஞ்ஞானம் போகும் அப்படின்னு. அப்பவும் நாம் ஞானத்தினாலதான் போகும், அதுல ஒண்ணு இல்லை. இங்க தாது பிரசாதம் என்னன்னாக்க தெளிந்த மனசனுடைய பிரசாதமும் இதுக்கு வியாக்கியானம் இருக்கு. இவர் சந்திரசேகர பாரதி என்ன பண்ணியிருக்காரு, இந்த பக்கமா போல தாது பிரசாதனா பரமேஸ்வர பிரசாதா ஈஸ்வர பிரசாதா ஈஸ்வர அனுகிரகன அப்படின்னு நல்லா பார்த்து அவெல்லாம் இதையும் பார்த்திருக்காங்க அதையும் பார்த்திருக்காங்க. ஆனா இந்த அர்த்தம் தான் எடுக்கணும்னு அவரை எடுத்து ஸ்பெசிபிக்கா
சயின்டிபிக்கா போட்டிருக்கிறதுனால நம்ம அந்த பெரியவர்கள் போட்டதுனால அந்த அர்த்தத்தை சொன்னது. அதே மாதிரிதான் இவர் என்ன போட்டிருக்காருனாக்க அண்ணாவும் எப்படி போட்டிருக்காரு, என்ன சக்கியா பகவானுடைய பிரசாதம் அதை அனுசரிச்சுதான் பெரியவாள்லாம் எல்லாம் போயிருக்காரு. அதனால இது பிரகரண கிரந்தமா இருக்கிறதுனால இன்னும் அவனுக்கு அந்த மனசனுடைய பிரசாதத்தினாலன்னா அப்பவும் எப்படி வருது, கர்மாவனாலையும் உபாசனையினாலையும் வருது, அங்கேயும் அனுகிரகம் தான் நம்ம சொல்லி ஆகலாம் அங்கேயும். அதனால இங்க பெரியவாப்படுற தாது பிரசாதம் என்னன்னா நம்ம தாத்தா விதாத்தா சங்கரஹா ஈஷகான்னு அமரத்துல சொன்ன மாதிரி ஈஸ்வரனுடைய பிரசாதத்தினாலதான் சித்தேன நல்லா தீட்டப்பட்ட இந்த நாலேஜ் ஆனது அப்படின்னா ரொம்ப சூட்சமமா இருக்கு. சுரத்தியதாரா நிகிதா துரத்தியா துர்கம் பதம் எஸ் கதவை கவையோ வதந்தின்னு சொல்றது. அப்படி தீட்டப்பட்ட ஒரு வழி. இதனாலதான் அந்த ரொம்ப சூட்சமமான இந்த அறிவு வேணும். ரொம்ப பிரைட் இன்டெலிஜென்ட்னாலதான் அர்ஜுனா இந்த அழகிய விவேக விஞ்ஞானம்ன்ற கத்தியினாலதான் அது போகுமே தவிர கர்மாவனால இந்த அஜ்ஞானம் ஒருபோதும் போகாது. அதனால ஞானத்தினாலதான் இந்த கர்மாவானது போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னாக்க அந்த ஆத்மாவானது என்னன்னு கீதையில எப்படி சொல்லியிருக்குனாக்க அச்சேத்யோயம் அதாக்கியோயம் அக்லேத்யோயம் அசோஷ்யேவச நித்ய சர்வகதானு அஜலோயம் சனாதனஹா. அந்த ஆத்மாவானது எப்படி இருக்குன்னா அச்சேத்யோயம், எந்த சஸ்திரத்தினாலையும் அதை சேதிக்க முடியாது, அதை வெட்ட முடியாது, அச்சேத்தியமா இருக்கிறது அந்த ஆத்மா. அது அதாக்கியோயம், எந்த நெருப்புனாலையும் அதை காய வைக்க முடியாது, அதாக்கியா அயம் ஆத்மா, அது எதனாலையும் அதை எரிக்க முடியாது. அக்லேத்யோயம், எந்த ஒரு தண்ணியும் அதை கிளேதனம் பண்ண முடியாது, அதை நினைக்க முடியாது, அக்லேத்யோயம். அசோசிய வச்ச எந்த ஒரு காத்தும் அதை சுத்தம் பண்ண முடியாது அப்படின்னு. அதாவது இந்த 4 பஞ்சபூதங்கள்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த ஆத்மாவை. அந்த ஆத்மாவை ஞானத்தினாலதான் அறிய முடியும். ஏன்னாக்கா அது எப்படி இருக்கு, நித்யா, அது நித்தியமா இருக்கு எப்பொழுதும். சர்வகதா, எங்கும் அது இல்லாத இடமே கிடையாது. அது இல்லாத இடம்னா இன்னொரு இடத்துல இருந்து இன்னொன்னு தாக்க முடியும், அது இல்லாத இடமே எங்கேயுமே கிடையாது. சர்வகதா ஸ்தானுகும், அவர் எங்கேயும் எதோடைய சம்பந்தப்படாம அசையாம தானுவா இருந்திருக்கார். அச்சலஹா அயம் ஆத்மா. அப்படிப்பட்ட இந்த ஆத்மா சனாதனமா இருக்குன்னு கீதையில சொன்ன அந்த ஸ்லோகத்தை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் இருந்ததுன்னா இந்த அஜ்ஞானமும் அதே மாதிரிதான் இருக்கு, அந்த ஆத்மா மாதிரி தான் இருக்கு. ஆனா எப்படி போகும்னா இந்த ஆத்ம ஞானம் வந்ததேயானால்தான் இந்த அஜ்ஞானமானது போகும் அப்படின்றதுக்காக அப்பதான் கதம் விமோக்ஷான்ற கேள்வி கேட்டதுக்கு பதிலாக இதை சொல்லியிருக்காரு. தாது பிரசாதம் ரொம்ப முக்கியம். இது ஈஸ்வரனுடைய பிரசாதத்தினாலதான் அந்த விவேக விஞ்ஞானம் அப்படின்ற ஒரு அறிவுனாலதான் இந்த சம்சாரம்ன்ற பந்தமானது போகும். கதம் விமோக்ஷான்னு கேட்டே இது ஒண்ணுதான் அது நேர்ந்து போறதுக்கான வழி. ஞானாதேவத்து கைவல்யம் நிச்சாயத்தம் திருப்திமுகா பிரமுச்சதே அப்படின்னா சுதி சொல்றது. விஜயானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு ஞான விஜயான சகிதா மோக்ஷதே அசுபாத் அப்படின்னு இதுல பகவத்கீதையிலேயே சொன்ன மாதிரி ஞானத்தினாலதான், விஜயான சகிதமான அந்த ஞானத்தினாலதான் அஜ்ஞானமானது போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா அனாத்ம விவேகம் தான் அந்த பந்தத்தை போக்குறதுக்கான வழி அப்படின்னு சொன்னாரு. ஸ்ருதி பிரமாணைக மதே ஸ்வதர்ம ஸ்ருதி பிரமாணைக மதே ஸ்வதர்ம நிஷ்டா தயைவாத்ம விசுத்திரஸ்ய விசுத்த புத்தே பரமாத்ம வேதனம் தேனைவ சம்சார சமூலநாசா. அதுக்கு எப்படி ஞானத்தினாலதான் அஞ்ஞானம் போறதுன்னு. ஞானம் எப்படி வரும்னா அப்படி கேட்க, ஞானம் எதனாலதான் வேதாந்தத்தினால மட்டும்தான், சுதி பிரமாணத்தினாலதான் வரும். சுதி பிரமாணம் அப்படின்னா வேதத்தையே பிரமாணமா வச்சுட்டு இருக்கோம். நம்ம பிரமாணங்கள்னு எதை வச்சுட்டு இருக்கோம்னாக்க நம்ம கண்ணு பாக்குறது, நடந்து வந்த எப்படி ஒரு நம்பிக்கையில நடந்து வந்தோம் பாருங்க, அங்கே எல்லாரும் நடந்து வந்திருக்கோம். இங்க உங்க கண்ணை முழுக்க நம்பிதானே வந்தீங்க. அந்த கண்ணு என்ன சொல்றதோ அதை பார்த்து நம்ம நம்பி வந்திருக்கோம். காதையோ மூக்கையோ நம்பி வரல, கண்ணு பார்த்ததுதான் வந்து. ஒரு பாட்டை கேட்டார், ஒரு சொல்ல கேட்டானாக்க இந்த சொல்லுதான், அதை எடுத்துனுவான்னு அப்பா சொன்னார்னா உடனே எடுத்துன்னு போய் கொடுக்குறான். அந்த வார்த்தையும் அந்த காதையும் நம்பினோம். இப்படி ஒரு பிரமாணத்தையும் நம்ம எப்படி நம்புறோம், வேலிடிட்டி இருக்கு. ஒரு பிரமாணத்துக்கும் வேலிடிட்டி இருக்கு. அந்த பிரமாணத்தை வச்சிருந்தா உலகத்துல இருக்கிற செயல்கள்லாம் செய்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த அனாத்மாவை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க இதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன, சாஸ்திர பிரமாணம் அப்படின்னு. அதுவும் ஒரு வேலைக்கு எப்படி நீங்க உங்க கண்ணை உங்களுடைய விவகாரத்துக்கு நம்பினீங்களோ அதே மாதிரி அதனாலதான் அதுக்கு பேர் ஸ்ரத்தான்னு. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் அப்படின்னா ஸ்ரத்தான குரு வாக்கிய குரு வேதாந்த வாக்கியேஷு ஸ்ரத்தா, அதுதான்
முக்கியம். குருவனுடைய வாக்கியத்திலையும் வேதாந்த வாக்கியத்திலையும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் இந்த ஆத்மாவானது தெரியுது, அவனுக்கு தான் இந்த ஞானம் வருது. இதுக்கு என்ன பிரமாணத்தினால நீங்க இதை கண்டுபிடிக்க முடியும்? இந்த அஞ்ஞான விஷயங்களை இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அஸ்திரைக்கு நசஸ்திரைக்கு அணிலன வன்னினா இதெல்லாம் பண்ண முடியாதுன்றதெல்லாம் எல்லாம் சாஸ்திரம் தான் பிரமாணம். அதனால எந்த காரியம் பண்ணாலும் அது பகவத்கீதையில சொல்லும் போது தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே ஞாத்வா கார்யா கார்ய விவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இஹார்ஹசி அப்படின்னு 14வது சாப்டர்ல போய் பகவான் எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் உன்னால டிசைட் பண்ண முடியாதுப்பா, எல்லா கர்மாவும் ரொம்ப துரூகமா இருக்கு. இந்த கர்மா மகாபாரத கதையெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் கன்ஃபியூஷன். இவன் பண்ண காரியம் ரைட்டா தப்பான்னு யாருக்குமே சொல்ல முடியல. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு. கர்மானாலே எப்படி இருக்குன்னாக்க அதை தெரிஞ்சுட்டு பண்ணாதான் உதாரணம், அதை தெரியாம ஏனோதானான்னு இந்த கர்மாவை பண்ணா விபரீதமான பலனை கொடுத்துறது. அதனாலதான் அவர் என்ன கர்மணஹா போத்தவ்யம் விகர்மணஹா போத்தவ்யம் அகர்மணஹா போத்தவ்யம் ககனோ கர்மணா கதிகி அப்படின்னாரு கிருஷ்ண பரமாத்மா. முதல்ல ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும்னா கர்மாவை எது பண்ணணும்ன்றதையும் தெரிஞ்சுக்கணும், எது பண்ணக்கூடாதுன்றதையும் தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணக்கூடாது விகர்மா அதையும் தெரிஞ்சுக்கணும், எந்த சமயத்துல கட்டது நல்லது இது ரெண்டுத்திலையும் தலையிடாம இருக்கணும்ன்றதும் தெரிஞ்சுக்கணும். அகர்மாவையும் தெரிஞ்சுக்கணும், கர்மாவையும் தெரிஞ்சுக்கணும், விகர்மாவையும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த டிப்ளமசி இல்லைன்னாக்க ஒருத்தன் இந்த சாஸ்திரத்துல முன்னுக்கு வர முடியாது. எல்லாமே தெரியும், எதை பண்ணணும்னு இருக்கு. அதே மாதிரி கர்மாவையும் தெரிஞ்சுக்கணும், கெட்ட கர்மாவையும் எதுக்கு தெரிஞ்சுக்கணும். கெட்ட கர்மாவை தெரிஞ்சதுனாலதான் வம்புன்னா இல்ல, அதை அவாய்ட் பண்றதுக்காக தெரிஞ்சாகணும். அதனாலதான் மீமாம்சையில என்ன பண்ணாரு, பூர்வ மீமாம்சா சூத்திரத்துல முதல் சூத்திரம் அதாதோ தர்ம ஜிக்யாசா அப்படின்னு. அத பிறகு இங்க நம்ம எப்படி வேதாந்தத்துல சொன்னோம், அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, அத பிறகு எதற்கு பிறகு சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம். அத எக்காரணத்தினால் கர்மாவனால கர்ம கோடியினால இந்த ஆத்மாவானது தெரியவே தெரியாதுப்பா, அஜ்ஞானம் போனோம்னா இருக்கிறது ஒண்ணுதான் ஞானம் தானால்தான் அப்படின்ற காரணத்தினால பிரம்ம ஜிக்யாசா பிரம்ம விசாரா கர்த்தவியா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அவன் என்ன சொல்லிட்டான், ஜெய்மினி சூத்திரம் எப்படி போட்டாங்கன்னாக்கா மீமாம்சா சாஸ்திரத்துல இருக்கவாளுக்கெல்லாம் அத அப்படின்னா பிறகு, பிறகுன்னு அங்க என்ன பிறகு அப்படின்னாக்கா வேதாத்தியனத்துக்கு பிறகு. வேதாத்தியனத்துக்கு பிறகு ஏன்னா எல்லாம் வைதிக கர்மா தானே அங்க, அதை பத்தி தெரியணும்னா வேதத்தை முதல்ல அத்தியனம் பண்ணிருக்கணும். அந்த வேதாத்தியனத்துக்கு பிறகு அதா எக்காரணத்தினால் நீ வேதாத்தியனம் பண்ணாலே அதுல இருக்கிறதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும் இல்லையோ, அக்காரணத்தினாலேயே அதா தர்ம ஜிக்யாசா அந்த தர்மத்தை அறிந்துதான் ஆகணும். நீ தர்மம்னாக்கா அந்த வைதிக கர்மான்றாங்க. வைதிக கர்மாவை தெரிஞ்சுட்டு தான் நீ பண்ணணும், தெரியாம பண்ணான்னாக்கா அதனுடைய பலனே உனக்கு வராது. ஏன்னா அதுல நிறைய சூட்சமமான விஷயங்கள்லாம் இருக்கு. புரோடாட்சத்தை புரோக்ஷனம் பண்ணாம நீ எடுத்துன்னு போயிட்டான்னாக்கா அந்த சொர்க்கத்தை பலன் கொடுக்காது. அது புரோக்ஷனை ஏன்னு கேட்காது, பண்ண வேண்டிய இடத்துல பண்ணணும். அப்புறம் அதே மாதிரி நெல்ல குத்தி எடுக்கணும்னா சார் நான் நகத்தினால கிள்ளலாமா பூமியில கிழிக்கலாமான்னாக்கா அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், உனக்கு சொர்க்கம் நாட் கேரண்டி. அங்க என்ன சொல்லியிருக்கோ அந்த மாதிரி தான் பண்ணணும். எவ்வளவு இருந்தாலும் அது இத மாதிரி எல்லாம் பிரிச்சான். நியம விதி, அபூர்வ விதி, பரிசங்கியா விதி அப்படின்லாம் பண்ணி நிறைய இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணாதான். ஏன்னா அவெல்லாம் விளையாடுறது ஒரு பசுவை வச்சுட்டு விளையாடுறான், அதுக்கு மொபைல்லாம் ஹோமம் பண்றான்னாக்க இது எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டுன்னா அவனுக்கு கொலைப்பழி வந்திருக்குன்றதுனால யாரும் ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க யாகம் பண்றவெல்லாம். அதுல எப்படி சொல்லியிருக்கோ அது அப்படி இல்லைன்னா பண்ணாம வேணா இருக்கலாமே தவிர அதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம். நம்ம வாத்தியார் வந்தானு பரவாயில்ல போட்டல பரவாயில்ல அப்படின்னு அந்த ஒரு அக்னியில அதெல்லாம் பண்ணலாம். அந்த 3 அக்னியில அந்த மாதிரி தான் விளையாட மாட்டாங்க எல்லாம். அவ்வளவு வேண்டாம், அதை விட பண்ணாம இருக்கலாம், இல்லைன்னா போஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். ஒரு தண்ணியை எடுத்துட்டு ஒரு யாகத்துக்கு போயிருந்தேன். அந்த தண்ணியில அவர் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டு வைக்கணுமா, வைக்கும் போது ஒரு டிராப் தண்ணி கீழே தெளிச்சிட்டு உடனே அந்த பிரம்மா நிறுத்திட்டார். சார் தண்ணிக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு சார் சாஸ்திரத்துல, பிரயோக சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு அப்படின்னா. ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்ப என்ன பண்றது அப்படின்னாரு. இல்ல நீங்க முதல்ல இருந்து தான் பண்ணணும், நீங்க காத்தால பண்ணதுல இருந்து இப்ப ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் 7 மணி 9 மணிக்கு இது காத்தால 5 மணிக்கு ஆரம்பிச்சு நடந்தது. திருப்பி எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து பண்ணாங்க. ஏன்னா எதுனாலன்னா அந்த ஒரு சின்ன விஷயம் கூட ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா இவன் விளையாடுறது பசுவெல்லாம் வச்சுன்னு விளையாடுறா, சொர்க்கத்துக்காக விளையாடுறான்னு அவ்வளவு சீரியஸா பண்ணக்கூடியது. அதான் வைதிக கர்மா. எது பிரமாணம், அதுக்கெல்லாம் சாஸ்திரம் தான் பிரமாணம். அவ்வளோ பூர்வ மீமாம்சையிலேயும் சாஸ்திரம் தான் பிரமாணம். அதனால அந்த தர்மத்தை தெரிஞ்சுட்டு பண்ணணும். அதை என்ன பண்ணாரு,
அதாதோ தர்ம ஜிக்யாசான்னு பண்ணாலும் அதே பாடம் தான், அதாதோ அதர்ம ஜிக்யாசான்னாலும் அந்த முன்னாடி ஒரு ஆ போட்டாலும் அந்த அவசாதம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ண போறோம், அதான் சஞ்சமே எச்சமே அனாம எச்சமேன்னு தனியா பிரிச்சா ஆவசாயிறது சேர்ந்ததுன்னு நாம எச்சமேன்னு நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி நீங்க படிச்சா அதாதோ அதாதோ தர்ம ஜிக்யாசானா அதோ அதா அதர்ம ஜிக்யாசாவுக்கும் அந்த ஆவாது பொருந்துமே அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்றான், ஆமா அதுவும் பொருந்தும். ஏன்னா களஞ்சம் பக்ஷையே அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், உள்ள உள்ளி போட்டு சாப்பிடக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கணும், மாமிசம் சாப்பிட சுராம்னு அப்படின்றதும் தெரிஞ்சாதானே நான் பண்ணாம இருப்பேன். ஆகையினால அதர்மத்தையும் தெரிந்துதான் அதர்ம ஜிக்யாசா இஸ் ஆல்சோ அலௌடுன்ட்டாரு அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். அதனால தர்மமும் தெரிஞ்சுக்கணும், அதர்மம் கர்மாவும் தெரிஞ்சுக்கணும், விகர்மாவும் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் பண்ணாம இருக்கிறதும் தெரிஞ்சுக்கணும். எந்த சமயத்துல எதை பண்ணாலும் தப்பு பண்ணாலும் தப்போ ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதா அதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் எப்படி நம்மளுடைய புத்தி சக்தியை வச்சுட்டு நம்ம டிசைட் பண்ணக்கூடிய விஷயங்களே கிடையாது. நம்மளுடைய புத்தி சக்தியை வச்சு ஆதிஸ்வரத்துக்கு நம்ம சொன்னோம்னா அதெல்லாம் தப்பா தான் வந்து முடியும். ஏன்னா அதுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் வருவோங்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் நான் சொன்ன மகாபாரதத்துக்கு கதையை பார்த்தா இவர் அவர் தலையை வெட்டினாருனாக்கா அதுக்கு பின்னாடி அவன் ஏதோ முன்னாடி பண்ணியிருக்கான், அதுக்குதான் இது பண்ணாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு கலெக்ஷன். அதனால இந்த தர்மமானது ரொம்ப சூட்சமா இருக்கு. அதை வந்து நீங்க இன்னது அன்னதுன்னு நம்ம புத்தி சக்தியை வச்சுட்டு எம்பிஏ நாலேஜ் எல்லாம் அங்க வந்து வேலை செய்யாது, அது வைதிக நாலேஜ் மாத்திரம் தான் வேலை செய்யும். அதனால அவர் என்ன சொன்னாரு, ஹே அர்ஜுனா காரிய வியவஸ்திதம், இந்த காரியம் பண்றது காரணம் இந்த மாதிரி நீங்க பிரிக்கும் போதெல்லாம் சாஸ்திரம் தான் உனக்கு பிரமாதம். சாஸ்திரம் சொன்ன வழியில போயிட்டான்னாக்க இந்த பிரச்சனையே கிடையாது. அப்படிப்பட்ட சாஸ்திரம் என்ன சொல்றது அதுதான் பிரமாணம், அதுதான் உண்மையான வேலிடு பிரமாணம். எப்படி நீங்க நடக்கிறதுக்கு கண்ணு பிரமாணத்தை நீங்க வேலிடா ஸ்ரத்தையா நம்பி வந்தீங்களோ அதே மாதிரி இதெல்லாத விட உத்தமமான பிரமாணம் சாஸ்திர பிரமாணம். அந்த சாஸ்திர பிரமாணத்தை நீங்க நம்பணும், அது ஒண்ணுதான் நம்பணும். நீங்க இதெல்லாமே நீங்க நம்புறீங்க உங்களுக்கு அப்படின்னா நீங்க நடப்பது. அதனாலதான் அவர் என்ன பண்ணார், சுதி பிரமாணைக மதேக, சுதி பிரமாணம் வேதத்தை பிரமாணமாக முழுவதும் நம்பணும். அது ஒண்ணுத்துக்குதான் சாஸ்திர பிரமாணத்தை முழுவதுமாக நம்பி ஸ்வதர்ம நிஷ்டாக தன்னுடைய சுதர்மத்திலே அனுஷ்டானத்துல நிலைத்து நின்று இருக்கணும். எது சொல்லிருக்கோ அதுதான் பண்ணணும் சாஸ்திரத்துல. இந்த பிரச்சனை வந்ததுன்னாக்க சாஸ்திரம் என்ன சொல்றோ அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்க வேற ஏதாவது பண்ணீங்கன்னா அது தகராறுல வந்து முடியும். அதனால எதுவா இருந்தாலும் அதுல சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய தர்ம நிஷ்டம் சுதர்ம நிஷ்டனா இருந்து கொண்டு அதனாலேயே அப்படியெல்லாம் இருந்தா உங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா, அப்படி நான் வைதிக கர்மாவை அது சொன்ன மாதிரியே பண்ண, இப்படிதான் நான் அபிஷேகம் பண்ணணும், இப்படிதான் பூவை போடணும், வில்வத்தை தான் அவருக்கு போடணும், துளசி அவருக்கு போடக்கூடாது, துளசி இவருக்கு தான் போடணும், இப்படி எல்லாம் சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நான் எதுக்கு ஃபாலோ பண்ணேன், இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா அந்தக்கரண சுத்தி. உங்களுடைய மனசு எப்ப சுத்தி ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது பகவான் கணக்கு வச்சுன்னு உங்களுடைய மனசை சுத்தம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க பண்ற உபாசனைகள், நீங்க பண்ற காயத்ரி, நம்ம பண்ற பூஜை எல்லாம் எங்க கணக்கு நமக்கு தெரியும், நம்ம எப்படி பண்றோம்னு கூட தெரியாது. சிரத்தைக்கு தகுந்த பலன் தான் எல்லாருக்குமே. நீங்க பெரிய வச்சு நிறைய பண்றதுனால அவனுக்கு ஜாஸ்தி கொடுத்துட போறது இல்ல, என்னதான் பூஜையை ரிப்பீட் பண்றவனுக்கு ஜாஸ்தி அவனுக்கு பலன் ஜாஸ்தி, அதுலயும் தகராறு பண்றாரு பகவான். இப்படி எல்லாம் பண்ணி அந்தக்கரண சுத்தி வருது. இதனால இந்த சுதர்ம நிஷ்டத்தினாலையும் சுதி பிரமாணத்தை நம்பியதுனாலையும் தான் அவனுக்கு ஆத்ம சுத்தி ஏற்படுகிறது. நன்னா இந்த கண்ணாடிய மாதிரி இந்த மனசானது தூய்மையாகுது. அப்படிப்பட்ட தூய்மையான அந்த மனசுலதான் தத்துவமசியாதி வாக்கியமானது பரிமளிக்க போறது அவனுக்கு. அதனாலதான் அந்த யோகத்தையும் எடுத்து வந்து விட்டார், அஷ்டாங்கத்தை யோகத்தையும். இந்த யோகம் தான் பண்ணி அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணணும், கர்மா உபாசனை பண்ணி இப்படி எல்லாம் பண்ணவனுக்கு தான் அந்த மனசானது தெளிவு ஏற்படுது. அதுதான் தாது பிரசாதம். அது ஆச்சாரியார் இப்படிதான் மீன் பண்ணாரு. இந்த பிரசாதத்தினால என்ன ஆகுதுன்னா விசுத்த புத்தியா இருக்கு. அந்த புத்தியில இந்த பரமாத்மா வேதனம், இந்த பரமாத்மாவை அறியக்கூடிய தன்மை, பரமாத்மாவுடைய சாட்சாத்காரமானது ஏற்படுகிறது. தேனைவ அந்த பரமாத்ம ஞானம் ஜீவனும் பிரம்மனும் ஒன்று அப்படின்ற ஞானம். இதை எல்லாத்தையும் நம்ம இது வரைக்கும் படிச்சது எல்லாத்தையும் வச்சு ஆச்சாரியார் என்ன பண்ணாரு, அத்தியாச பட்சத்துல கடைசி லைன் இந்த மாதிரி எல்லாம் அத்தியாசம் தேகத்தை போய் ஆத்மான்னு நினைச்ச, ஆத்மாவை போய் தேகம்னு நினைச்ச, இதனாலதான் வந்தது. இந்த அத்தியாசமானது ரொம்ப மோசமானது. இந்த அத்தியாசத்தினாலதான் நம்ம என்ன பண்ணோம்னாக்க பசு மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் திட்டிட்டு கடைசியில இப்படிப்பட்ட அனர்த்தத்துக்கு காரணமா அத்திய அனர்த்தஹேதோஹோ பிரகானாய, இப்படிப்பட்ட இந்த அஜ்ஞானத்தை முழுக்க நீக்குவதற்கா பிரகானாய ஆத்மைகத்துவ வித்யா பிரதிபத்தையே,
ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணு என்ற ஆத்மாவை அறிவதற்காக தான் சர்வே வேதாந்தாக எல்லா வேதாந்தங்களும் ஆரம்பிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். அதே மாதிரி இவர் என்ன சொன்னார், அதையே மனசுல வச்சுட்டு இந்த பரமாத்ம வேதனம் வந்ததுனால தேனைவ அதனாலேயேதான் சம்சார சமூல நாசகா, இந்த சம்சாரமானது மூலத்தோட நாசமா இருக்கு. ஏன் மூலத்தோட நாசமா இருக்குன்னா, இந்த ஒரு கட்டி வந்துருக்குன்னு வச்சுக்க, அதை ஆபரேஷன் பண்ணானாக்கா போயிடும், திருப்பி அடுத்த வருஷம் அதே சம்மருக்கு அதே இடத்துலயே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், டாக்டர் சரியா ஆபரேஷன் பண்ணலன்னு அர்த்தம். அது சமூலமா வேரோட பண்ணணும். அந்த வேரோட பண்ணாதான் அடுத்த தடவை அது வரக்கூடாது. அஜ்ஞானம் இப்போ மாத்திரம் வந்து போயிடுச்சுன்னா திருப்பி வந்துருச்சுன்னா அப்படி இல்லை. அந்த அஜ்ஞானம் என்ன, அதனுடைய காரியங்கள் என்ன, இது ரெண்டுமே வரக்கூடாது. அது ரெண்டுமே வராம அந்த சமூலமாக நாசம் பண்ணக்கூடியது இந்த ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுன்ற ஒரு நாலேஜ் தான். அந்த ஒரு நாலேஜினாலதான் இந்த அஜ்ஞானமானது போகும். அந்த அஜ்ஞானம் போச்சுன்னாதான் இந்த சம்சாரம் போகும். இந்த சம்சாரம் போறதுக்கான இருக்கக்கூடிய ஒரே ஒரு அந்நிய பந்தா வித்யதே அயனாய, வேற வழியே கிடையாதுப்பா, இருக்கிறது ஒண்ணுதான். இது என்ன, ஞானாதேவ கைவல்யம். அந்த ஞானத்தினால்தான் இந்த கைவல்யன்றது மோட்சமானது உனக்கு சித்திக்கும். ஆனால் இந்த அஜ்ஞானத்தை போக்கக்கூடியது வேதாந்த ஞானம் ஒண்ணுதான். ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு என்ற போதிக்கக்கூடிய இந்த வேதாந்த ஞானத்தினாலதான் இந்த சம்சாரமானது சமூலமாக நாசமாகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. 148வது ஸ்லோகத்தோட முடிச்சோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.